பாளையங்கோட்டையில் உள்ள ஆயிரத்தம்மன் திருக்கோயில் வளாகத்திற்குள் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. உலக புகழ்பெற்ற குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மைசூர் தசராவுக்கு அடுத்தபடியாக பிரசித்தி பெற்றதாக கருதப்படக்கூடிய குலசேகரப்பட்டினம் தசராவுக்கு இணையாக பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய தசராவும் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. இந்த தசரா திருவிழாவை முன்னிட்டு பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மன் கோவில்களிலும் 10 நாட்களுக்கு சிறப்பு பூஜைகள், அலங்கார தீப ஆராதனைகள் மற்றும் மாலை நேரங்களில் விளக்கு பூஜைகளும் நடைபெறுவது வழக்கம். திருவிழாவின் முக்கிய அம்சமாக 10ஆம் நாள் தசரா அன்று பாளையங்கோட்டை மார்க்கெட் தெருவில் ஆயிரத்தம்மன், முக்தாதியம்மன், உச்சி மாகாளி மற்றும் பேராசி அம்மன் உட்பட 12 அம்மன் சப்பரங்களும் அணிவகுத்து நிற்கும். இந்த நிலையில் பாளையங்கோட்டை சிவன் கோவில் அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்து சமய அறநிலை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தம்மன் திருக்கோவிலின் நுழைவு வாயிலில் அப்பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய சாக்கடை மற்றும் கழிவு நீர்கள் கோவில் கொடிமரத்தை சுற்றிலும் செல்கிறது. மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய இந்து தெய்வங்களின் முதன்மையான பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தம்மன் திருக்கோவில் பிரகாரத்திற்குள்ளும் பரிவார தெய்வங்களை சுற்றிலும் இந்த சாக்கடை நீர் செல்வது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களையும் பொதுமக்களையும் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த கழிவுநீர் பிரச்சனையால் காலை மற்றும் மாலை வேளைகளில் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் துர்நாற்றத்தால் மிகுந்த சிரமத்தை செலுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் பலமுறை வார்டு கவுன்சிலரிடம் முறையிட்ட போது கோவில் அறங்காவல குழுவிற்கும் வார்டு கவுன்சிலருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த பணியானது கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது நவராத்திரி திருவிழாவின் 3ஆம் நாள் தசரா மற்றும் பூஜைகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் வளாகத்திற்குள்ளேயே கழிவுநீர் செல்வது பக்தர்கள் மற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் அடுத்த 7 நாட்களுக்குள் சூர சம்ஹாரமானது இந்த கோவில் நடைபெற இருக்கிறது. அதற்குள் கோவில் வளாகத்திற்குள் செல்லக்கூடிய இந்த கழிவுநீரை முறையாக அகற்றி சுத்தப்படுத்த வேண்டும் என்பதே கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.